இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா Razorpay Flutter. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் டிரான்சாக்ஷனுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆன்லைன்லேயே நம்ம ஒரு பஸ் டிக்கெட்டோ அல்லது மூவி டிக்கெட்டோ இந்த மாதிரி புக் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலமாக நம்ம வந்து டிக்கெட் வந்து ஆன்லைன் மூலமாகவே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ஃப்ளட்டர் மூலமாக க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஆப்பில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த Razorpay Flutter அப்படிங்கிற பேக்கேஜ். இந்த பிளக்கினை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆன்லைன் டிரான்சாக்ஷனை நம்ம ஃப்ளட்டர் ஆப்பில் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு Razorpay தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அந்த ஒன்று நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஆப்லையும் நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டை ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வழக்கம் போல் பேக்கேஜ் பிளக்கினை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த Razorpay Flutter அப்படிங்கிறத நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இன்ஸ்டாலிங் இந்த இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்கள் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வெர்ஷன் எடுத்துக்கோங்க. நான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இதை எடுத்துக்கிறேன். பப்ஸ்பெக் ஒயாமல் ஃபைலில் போடுறேன். கெட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்கேஜ் டவுன்லோட் ஆகிட்டு ஓகே இந்த மாதிரி எக்ஸிட்ஸ் கோடு 0 அப்படின்னு வந்துட்டுனா நம்மளோட பேக்கேஜ் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம எதுவுமே நம்ம ஓனாக கூட பண்ணணும்னு தேவையில்லை. ஃபுல்லாக நம்ம இந்த பேக்கேஜில் இருக்குது. அந்த ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு Razorpay அப்படிங்கிற வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதை அப்படியே எடுத்துக்கிறேன். இதிலே போட்டிருக்காங்க, அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த லேட்டுங்கிறத எடுத்துருத்தேன். லேட்டுக்கு பதிலாக நம்ம நல் செக் அந்த இதை கொடுக்குறோம். பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதான் அந்த எரர் அடிக்கி. Razorpay பேக்கேஜ் இந்த ஒர்க்கு காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த எரர் கிளியர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா எரர் கிளியர் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ஸ்டெப்பு என்னெல்லாம் போட்டிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம போட வேண்டியதான். எப்போவுமே இப்போ ஆன்லைனுக்குள்ளே இப்போ நம்ம அந்த Razorpay அப்படிங்கிற அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் சக்ஸஸோ ஃபெயிலியரோ என்னவோ அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆப்புக்குள்ளே வரும்போது இன்னிட்குள்ளே தான் கால் ஆகும். ஸோ இன்னிட்டில் நம்ம இந்த மாதிரி சக்ஸஸ் ஆர் பேமெண்ட் சக்ஸஸ், பேமெண்ட் ஃபெயிலியர், எக்ஸ்டர்னல் வாலெட் இந்த மாதிரி இதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதை இன்னிட்டில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் காப்பி பண்ணி போடுறேன். இது வந்து நல் செக் நம்ம இங்கே நல் செக் கொடுத்தனால தான் அந்த இஷ்யூ. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு இந்த சிம்பிள் போட்டால் போதும். இந்த எரர் இந்த இஷ்யூ போயிடும். இது உங்களுக்கு இது வந்து அப்டேட்டட் வெர்ஷனுக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி வரும் இஷ்யூ பார்த்துக்கோங்க. ஏன் எரர் அடிக்குன்னா நம்ம இதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஹேண்டில் பேமெண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த மூணுக்குமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த இதை பண்ணிக்கலாம். வாய்ட் பேமெண்ட் சக்ஸஸ். இப்போ நம்ம ஒரு பேமெண்ட்டை பே பண்ணோன்னே ஆன்லைன் சக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம கால் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதணும்னா இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆன உடனே நீங்கள் ஒரு பேஜஸ் பார்த்துக்கலாம். அதாவது எனக்கு சக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்னா நான் இந்த ஸ்க்ரீன், அதாவது ஹோம் ஸ்க்ரீன் இல்லை சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு பிளாங்க் ஸ்க்ரீனுக்கு நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நேவிகேஷன் எழுதலாம். அதாவது நேவிகேஷன்
புஷ் இந்த பேஜுக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக பிரிண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிற மெசேஜ் போடுறேன். சக்ஸஸ், அதாவது சக்ஸஸ்னால் இந்த இடத்துல கால் ஆகும். இங்கே நீங்கள் நேவிகேஷன் போடலாம், எங்கே போகணும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது டோஸ்ட் மெசேஜ் போடலாம், இல்லை நேவிகேஷனோ எதுனா போட்டுக்கலாம். இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இங்கே கால் ஆகும். அதுவே ஃபெயிலர் ஆச்சுன்னா அடுத்த 3 இதுக்கு போடுறேன். இது வந்து எரர் இருந்துச்சுன்னா ஃபெயிலியர் அப்படிங்கிற இந்த இடத்துல கால் ஆகும். அந்த மாதிரி அடுத்த எக்ஸ்டர்னல் வாலெட்னா இது வாலெட். ஸோ அந்த பிரிண்டை வச்சு நம்ம எங்கே கால் ஆகுது என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுவரை போட்டிருக்கோம். அடுத்து எல்லாமே இந்த பேக்கேஜ்லேயே கொடுத்துருக்கான். அதனால நம்ம வந்து ஓனாக இவ்வளோ பண்ணணுமே, மணி டிரான்சாக்ஷனுக்கு ஓனாக இந்த மாதிரி பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. ஃப்ளட்டரை பொறுத்தவரை பேக்கேஜ்லேயே என்ன மாதிரி இது பேக்கேஜில் என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணணுமோ அப்படிங்கிறத கொடுத்துட்டான். ஸோ நம்ம அதை எடுத்து அப்படியே பண்ணி ஒரு சில கீ ஜென்ரேட்டர் இந்த மாதிரி இதை வேணால் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் நம்ம புதுசாக கோடு போட போகிறது இல்லை. அதில் உள்ள பேக்கேஜில் உள்ள கோடை தான் நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். இது இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப். எல்லாத்துக்கும் மேலே என்ன சொல்கிறேனோ அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ளட்டர் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. ஆனால் ஐஓஎஸ்க்கு ஒரு சில ஸ்டெப் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். இந்த இதை பார்த்தீங்கன்னா ஐஓஎஸில் வந்து பார்ட் ஃபைலில் இந்த மாதிரி போடணும் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்து பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஐஓஎஸ்ஸாக இருந்தால் இது கண்டிப்பாக பண்ணணும். ஐஓஎஸ்லேயும் உங்களுக்கு ஆப் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து வரணும். ஸோ எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு இதெல்லாம் சொல்ல போகிறேன், இல்லை தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஒர்க் ஆயிரும். ஏன்னா அதுக்கு வந்து இந்த இது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு போடலை. ஐஓஎஸ்க்கு ஒரு சில இது பார்ட் ஃபைலில் இது பண்ண சொல்லியிருக்கான். ஸோ அது பார்த்துக்கோங்க நீங்கள் ஐஓஎஸில் ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா. அடுத்தது இந்த ஸ்டெப் தான். இதைத்தான் நம்ம கிளிக் ஈவெண்ட்டில் கொடுக்க போகிறோம், இந்த ஓப்பன் செக் அவுட் அப்படிங்கிறத. ஸோ இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஏரியா, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் செக் அவுட் இந்த ஏரியாவில் உள்ள கீ எல்லாமே ஜென்ரேட் ஆகி எல்லாம் கரெக்டாக ஆகிட்டு அப்படின்னா ரேசர்பே அப்படிங்கிற ஆப் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆகிட்டு அதில் இந்த கீ, இந்த அமௌண்ட்டு, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எல்லா இதுவும் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எரர் வந்துடும் இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நார்மலாக வந்து இது வந்து சாம்பிளான ஒரு ரேசர்பே பிளக்கின்ல உள்ள ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து அவங்க கொடுத்தது. ஆனால் இப்போ நம்ம ஒரு ஆப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு புது கீ ஜென்ரேட் பண்ணுவோம். அது எங்கே அப்படின்னா நம்ம ஜென்ரேட் பண்ணுறது ஒரே ஒரு வேலை தான். ரேசர்பே அந்த வெப்சைட்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு இந்த இதில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணணும், சைன்அப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் இதை. இப்போது இதில் அதாவது இது பொறுத்தவரை மொத்தம் 3 ஸ்டெப் தான் இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த நம்பரில் சைன்அப் பண்ண போகிறீங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு அடுத்த ஸ்டெப்பு வந்து சைனப்புக்கான டீட்டெயில்ஸ், உங்கள் யூசர் நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு அந்த மாதிரி கேட்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ உங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ரேசர்பே அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். போனதுக்கப்புறம் அங்கே வந்து எடுத்த உடனே உங்களுக்கு வந்து கீ ஜென்ரேட் அப்படின்னு ஒரு பாப்பப் வரும். இப்போ வந்து என்னால் பண்ணி காட்ட முடியல, ஏன்னா என்கிட்ட இப்போ பேன் கார்டு இல்லை. எனக்கு பேன் கார்டு இருந்தால் தான் உள்ளே அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ அதனால் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க. கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி நடக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் வந்து அந்த பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அதை கொடுத்து அதை ஃபில் பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து ரேசர்பே வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அது இந்த வெப்புக்குள்ளே போயிடும். அங்கே வந்து கீ ஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கீ வரும். அதாவது இந்த மாதிரி ஒரு கீ வரும். அதுதான் உங்களோட ரேசர்பேக்கான கீ. ஸோ நீங்கள் அந்த கீயை காப்பி பண்ணி இந்த இடத்துல போடணும். இது வந்து சாம்பிளாக பிளக்கின்ல கொடுத்த கீ. நீங்கள் வந்து அந்த கீயை தான் க்ரியேட் பண்ணி போடணும். அதோட அவ்வளோதான். அதோட நீங்கள் வந்து வெப்சைட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப் பண்ணுறீங்க, பண்ணிட்டு அதான் அந்த ஆப்பில் வந்து இப்போ ஒரு டிக்கெட் 200 ரூபா அப்படின்னா அந்த டிக்கெட்டுக்கான டேட்டா இருக்குல்ல 200 ரூபா அப்படிங்கிறது, அந்த டேட்டாவை தான் இந்த இடத்துல போடணும். எவ்வளவோ அந்த இது அது நீங்கள் ஆப் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ போடணுன்னு. இது வந்து உங்களோட நேம், என்ன நேமோ அது என்ன நேம்னா
இந்த நேம்லேருந்து நீங்கள் இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அடுத்தடுத்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. இது வந்து காண்டாக்ட் நம்பர், இது வந்து இமெயில், இந்த இதெல்லாம் கொடுத்துக்கணும். கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதை ஆன் ப்ரெஸ்ஸில் போட்டு விட்ருங்க. ஆன் ப்ரெஸ்னால் சப்மிட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் பட்டன் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நான் இதை கொடுத்துருந்தேன். அவ்வளோதான். கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் கொடுத்துருந்தேன். இப்போது நான் சப்மிட் கொடுக்கேன். ஏதோ எரர் வருது. அதாவது க்ளீன் பண்ணிவிட்டு ரன் பண்ண சொல்லுது. ஏதோ பிளக்கின் மிஸ்ஸிங் ஆகிருக்கு அப்படிங்க. பிளாட்ஃபார்ம் சேனல் ஏதோ சம்திங் மிஸ் ஆகிருக்கு அப்படி சொல்கிறாங்க. எதையாவது போடாமல் விட்டுருப்போம்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு மெத்தட் சேனல் இப்படி ஒன்று போட சொல்லியிருக்காங்க உள்ள. இது எங்கேயுமே நம்ம கால் பண்ணலை, ஆனால் இவங்க இந்த மாதிரி ஒன்று போட சொல்கிறாங்க. ஏன்னா அதில் தான் எரர் வருது, மிஷின் பிளக்கின் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அவங்க அதில் உள்ள மாதிரியே போட்டுருங்க. என்னெல்லாம் போட்டிருக்காங்களோ அதை அப்படியே போட்டுருங்க. ஸோ நானும் அதை போட்டிருந்தேன். ஃப்ளட்டர் சர்வீஸ். ஓகே, இப்போ இந்த இதை போட்டுட்டேன். கரெக்ட். ஓகே, போட்டுட்டேன். என்னோட அடுத்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் ரன் பண்ணிக்கலாம். அப்போனா தான் கரெக்டாக இஷ்யூ இல்லாமல் வரும். ஏதாவது கேட்சி, ஏதாவது எரர் இஷ்யூ இருந்தாலும் கிளியர் ஆயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது எல்லாம் செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஆப் வந்து ரன் ஆகிட்டு இப்போ நம்ம பண்ண அந்த Razorpay ஆன்லைன் பேமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி செக் பண்ணிடலாம். சப்மிட் கொடுக்குறேன். உள்ளே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா Razorpayக்குள்ளே போயிட்டு இது வந்து இந்த ACME இப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்த நேம். அதாவது இப்போது நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி நேமோ இல்லை நீங்கள் என்ன நேமில் நீங்கள் பண்ணுற ஆப்புக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை கொடுத்துக்கலாம். அந்த ஆப் மூலமாகவே உங்களுக்கு பேமெண்ட் போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ACME அப்படின்னு கொடுத்ததுனால இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேம்லேயே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வாலெட் அப்படி எப்படி அமௌண்ட்டு. ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு இப்போது அமௌண்ட்டை பொறுத்தவரை எப்படின்னா இங்கே 100 அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது வந்து 1 அப்படின்னு தான் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து 1000 அப்படின்னா 10 ரூபா. அதாவது 2 0 கழிச்சு தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு இருக்கும். அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு 1 அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ இப்போ 1 ரூபா அமௌண்ட்டை வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் சும்மா சாம்பிளுக்கு அவ்வளோதான். நம்ம வந்து வேலை முடிச்சுட்டு இப்போ Razorpayக்குள்ளே வந்துட்டோம். இதே மாதிரி தான் நம்ம எந்த ஒரு ஆப்லனாலும் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு இப்படி தான் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இப்போ பே நவ் கொடுக்குறோம். நம்பர் கேட்குது, இதுதான் நான். ஸோ லாக்கின் இந்த நம்பருக்கு ஓடிபி வரும். இப்போ வந்து இந்த நம்பர் வந்து நான் யூஸ் பண்ணுற நம்பரும் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு ஓடிபி வரப்போகிறதில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
ஹேண்டில் ஃபங்க்ஷன் எரர் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது பேமெண்ட் எரர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா நாம் வந்து பேமெண்ட் பண்ணலை, எரர்னு வந்திருக்கு, ஏன்னா பேமெண்ட் பண்ணல. இதுவே நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து போனீங்க அப்படின்னா நீங்கள் இதில் உள்ள ஆப்ஷன் என்ன எது பண்ணினாலும் பண்ணிக்கலாம். இப்போ கார்டு பேமெண்ட்னா கார்டு பேமெண்ட்டு, அடுத்த இங்கே பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் அது இதுன்னு என்னமோ இருக்கும், நம்ம நெட் பேங்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன மாதிரி பேமெண்ட்டோ அது பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான இதை கொடுத்துட்டு என்ன மாதிரி இது நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு இங்கே பேனவ் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸாக இல்லை ஃபெயிலியரா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் நல்லபடியாக சென்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அடுத்து உங்களுக்கு அந்த சக்ஸஸ் நீங்கள் போட்டிருப்பீங்களே அந்த இடத்துல இந்த ஏரியாவுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்துடும். நீங்கள் அங்கே சக்ஸஸோ ஃபெயிலியரோ எது கொடுக்குதோ இங்கே வந்து உங்களை செக் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வரும், ஃபெயிலியர் கொடுத்தீங்கன்னா இந்த 2வது இடத்துக்கு வரும். ஸோ சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்து அங்கே வரும். அங்கே நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டு எழுதிருக்கீங்களோ அங்கே அது பிரிண்ட் ஆகும். இப்போ நான் சக்ஸஸ்னு கொடுத்துருக்கேன்னா அந்த இடத்துல நீங்கள் எந்த ஸ்க்ரீனுக்கு போகுதுன்னு கூட வைக்கலாம். ஸோ அதோட Razorpay பேமெண்ட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இதோட முடிஞ்சிடும். ஓகே ரெஸ்பான்ஸ் எப்படி பார்க்குறதுனா இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஒன்று போடணும். அதை நான் போடாமல் விட்டுட்டேன், சாரி. இப்படி ஒன்று போட்டு அதில் நம்ம ரெஸ்பான்ஸ் பார்த்துக்கிட வேண்டியதான். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் அது என்ன ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்துடும், இஷ்யூவாவோ எதுவோ வந்துடும். இதை நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில்.